பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை கவனிச்சு பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அருமையான வசனம் இல்லையா? பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தான தர்மம் பண்றதுலயும் இதோ நன்மை செய்கிறதுலயும் கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறாராம். அது எப்படி சொல்றாரு? மறக்கவே மறக்காதீங்க. நன்மை செய்கிறதுல கர்த்தர் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மட்டும் நல்லா இருக்கிறதுக்கல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நன்மை செய்வதற்கும் தான தர்மம் செய்யறதுக்கும் மறக்கவே கூடாது. நன்மை செய்வது அப்படின்னு என்ன தெரியுமா? நம்மளால முடிஞ்ச காரியத்தை இதோ குறிப்பா நம்முடைய அறிவு, நம்முடைய நாலேஜ், நமக்கு தெரிந்த காரியத்தை முதல்ல சொல்லிக் கொடுக்க பழகி கொள்ளணும். நிறைய பேரு நமக்கு தெரிஞ்ச காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. நான் சொல்லி கொடுத்துட்டு அவங்க பழகிடுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஈவன் குக்கிங்ல கூட பாக்குறேன், சமையல் குறிப்புல கூட நம்முடைய சமையலை பற்றி நம்ம முழுசா ஓப்பனா சொல்றதே கிடையாது. ஆமாவா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இது ஆசீர்வாத குறைவு. நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட வளர்ந்துருவாங்களோ, ஒருவேளை மாமியார் மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படியே தடுமாறுவாங்க, மருமக என்னை விட நல்லா சமைச்சிருவாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குவானால் அது தவறு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இதுதான் நன்மை. நம்ம கிட்ட இருக்கிற நல்லது மற்றவங்களுக்கும் போகணும், மற்றவங்களையும் வெளிப்படையா தெரியணும். இதனால கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்ப மனுஷரை பிரியப்படுத்த நம்ம வாழ்றோமா, கர்த்தரை பிரியப்படுத்த வாழ்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. எதா இருந்தாலும் அந்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தான தர்மம் செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல தான தர்மத்துல முதல்ல பாருங்க, நீங்க ஜெபிக்கணும். நம்ம சம்பாதியத்துல, ஆண்டவரே நான் யாருக்கு தான தர்மம் செய்யணும், எப்படிப்பட்ட நபருக்கு நான் தான தர்மம் செய்யணும்னு சொல்லி நம்ம முதல்ல ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு பேசுவார். இவங்களுக்கு தான தர்மம் பண்ணு, இந்த மாதிரி காரியங்களை செய், இந்த ட்ரஸ்டுக்கு கொடு, இந்த நபருக்கு நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்காம அவங்களுடைய நிலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம எமோஷனலா செய்யறோம் அப்படின்னா அதுல கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அப்போ எல்லாவற்றிலும் நமக்கு தேவை ஜெபம். அப்போ நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் நம்ம மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியம், நம்ம கூடவே ஆண்டவர் இருப்பார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும், கூடவே இருந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நன்மை செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.